அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு பள்ளிகளும் பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் தன்னுடைய தாயாருடன் மரக்கன்றுகளை நட்டு அதற்கான புகைப்படங்களை அப்லோடு செஞ்சு அதற்கான சான்றிதழ் டவுன்லோட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏக் பெட் மா கே நாம் 2.0 என்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பின் கீழே நீங்கள் ஒவ்வொரு அனைத்து தொடக்க நடுநிலை மேல்நிலை உயர்நிலை பள்ளிகள் இந்த பணியை மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க. இதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம், அதற்கான சான்றிதழை எவ்வாறு நம்ம மரக்கன்றுகளை நட்டு அதற்கான சான்றிதழை எவ்வாறு டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தரலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஒரு சர்ச் பார் வரும். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு சர்ச் வரும். அதில் ஜிபிஎஸ் கேமரா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். அதை ஓப்பன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சில பர்மிஷன் கேட்கும். எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துட்டு ஓப்பனில் ரெடியாக வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பண்ணதுனால எனக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே சர்ச் பார் வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏக் பெட் மா கா நாம் 2.0 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்தியில் ஒரு லிங்க் ஒன்று வரும். இதை டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹிந்தியில் இருக்கிற இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நமக்கு எடுத்தோன்னே இப்படி தான் நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டோடைய நேம் இடத்துல நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிக்கப்புறம் அடுத்து மதரோடைய நேம் கேட்டிருப்பாங்க. அந்த மதரோட நேமையும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. அந்த ஃபாதர் நேமை டைப் பண்ணிவிட்டு அந்த குழந்தை எந்த வகுப்பில் படிக்குதோ அந்த கிளாஸை நீ தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த குழந்தை 2ஆம் வகுப்பு தான் படிக்குது. அதனால் 2ஆம் வகுப்பு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வகுப்பை தேர்ந்தெடுத்துக்குங்க. அதே மாதிரி ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஏஜை 2ஆம் வகுப்பில் என்ன படிக்கக்கூடிய ஏஜோ அந்த ஏஜை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. அது மேல்னா மேல் போடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் போட்டுருங்க. அடுத்து உங்கள் பள்ளியோடைய டைஸ் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. எங்கள் பள்ளியோட டைஸ் நம்பர் இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியூ டைஸ் கோடு வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்லோடு த இமேஜ் சூஸ் த ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இங்கே ஜிபிஎஸ் கேமரா மூலமாக மரம் நடுறதை அவங்க உங்கள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் ஃபுல்லாகவே நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே க்ரீன் கலரில் இமேஜ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை க்ரீன் கலர் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்த 1 or 2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டீட்டெயில்ஸ் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய நேமும் அந்த குழந்தையுடைய தாயாருடைய நேமும் இதில் நமக்கு ஷோ பண்ணுவாங்க. இதை நம்ம இமேஜாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது பிடிஎஃபாக வேணுனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இமேஜே வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே டவுன்லோட் அப்படிங்கிற குரோம் ப்ரௌசரில் டவுன்லோடுங்கிறதுல நமக்கு ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா உங்கள் கேலரியில் ஸ்டோரேஜாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் WPS ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக பார்த்துக்கொள்ளலாம். இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் மரம் நடுதல் மற்றும் அதை சார்ந்த புகைப்படங்களை ஜிபிஎஸ் கேமரா மூலமாக எடுத்துட்டு அதை இந்த தலைப்பின் கீழே நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.